$3,155 கீழே கோல்டு போச்சு அப்படின்னு சொன்னால் 10-15% கீழே போகிறதுக்கான சான்சஸ் ஜாஸ்தியாக இருக்குது. ஃபிசிக்கல் கோல்டு தான் வாங்குவேன்னு சொல்லிட்டு பிடிவாதமாக இருக்கிறவங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நான் கால்குலேஷன் சொல்கிறேன். ஒரு 10 கிராம் நகையை நீங்கள் வாங்குறீங்கன்னா கோல்டு காஸ்ட் மட்டும் 87,000 ரூபா, மேக்கிங் சார்ஜ் 10% அப்படின்னு சொன்னால் அது ஒரு 8,700 ரூபா, 98,310 ரூபா 10 கிராம் ஆகுது. ஃபிசிக்கல் கோல்டை போய் நீங்கள் செல் பண்ணும்பொழுது உங்களுக்கு 95,000 ரூபா தான் கையில் கிடைக்கிது. ஸோ இதே நீங்கள் ஒரு 10 வருஷம் முன்னாடி மாதம் ஒரு 5,000 ரூபா கோல்டு இடிஎஃப்ல ஒரு எஸ்ஐபி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருந்தீங்கன்னா லாஸ்ட் 10 வருஷத்தில் நீங்கள் மொத்தமாக 6 லட்ச ரூபா நீங்கள் கட்டியிருப்பீங்க. இன்னி தேதியில் உங்களுடைய ஃபண்டு வேல்யூங்கிறது கிட்டத்தட்ட 13,02,000 ரூபா இருக்குது. இப்போ நான் கொடுத்த கேல்குலேஷன்ஸ் படி பார்த்தீங்கன்னா நீங்கள் கோல்டுக்கு பதிலாக ஒரு ஸ்மால் கேப் ஸ்கீமில் போயிருந்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 7-7.5 லட்ச ரூபாய்க்கு அதிகமான கோல்டே உங்களால் வாங்கியிருக்க முடியும். வணக்கம் வியூவர்ஸ். கோல்டு இன்னைக்கு எல்லாரும் பரபரப்பாக பேசிகிட்டு இருக்கக்கூடிய ஒரு அசெட் கிளாஸ் கோல்டு அப்படிங்கன்னு நம்ம சொன்னோம்னா அது மிக ஆகாது. கிட்டத்தட்ட 9,300 ரூபா வரைக்கும் கிராம் இந்தியன் ஐஎன்ஆரில் போயிட்டு இப்போ கிட்டத்தட்ட 8,700 அந்த ரேஞ்சில் வந்து செட்டில் ஆயிருக்கு. நம்ம யூடியூப் சேனலில் கோல்டு 8,700 இருக்கும்பொழுது இன்னொரு 3-4 வருஷத்துக்கு கோல்டோட ப்ரைஸு +or-10%ங்கிற ரேஞ்சில் தான் ட்ரேட் ஆகுங்கிறத நம்ம வந்து ஒரு வியூவாக சொல்லியிருந்தோம். நம்ம சொன்னதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 10%, ஒரு 7-8% ஏறிச்சு. உடனே எல்லாரும் கேட்டாங்க, பாருங்கள் நீங்கள் சொல்லி ஒரு வாரத்திலே 7-8% ஏறிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய ஸ்டாண்ட் ஆன் கோல்டு நெக்ஸ்ட்டு 3 to 4 years டைமில் சேம் ஒரு 10% இங்கேருந்து அப்சைடு இருக்கலாம், இல்லை 10% மைனஸ் இருக்கலாம். இந்த ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்டில் தான் கோல்டு பொறுத்த வரைக்கும் ட்ரேட் ஆக போகுது அப்படிங்கிறதுல நம்ம உறுதியாக நம்பலாம். கோல்டு வந்து எப்போதுமே இன்டர்நேஷ்னல் ப்ரைஸில் தான் டிட்டர்மின் ஆகுது. இப்போ ரவுண்ட்ஸ் வந்து கிட்டத்தட்ட இன்றைக்கி $3,250 இருக்குது. இதோட பீக் பார்த்தீங்கன்னா $3,500 போச்சு. இதோட டெக்னிக்கல் லெவல்ஸில் $3,155 கீழே கோல்டு போச்சு அப்படின்னு சொன்னால் கோல்டு வந்து ட்ரெண்ட் நெகட்டிவ் ஆகலாம். ஸோ ட்ரெண்ட் நெகட்டிவ் ஆச்சுன்னா இங்கேருந்து 10-15% கீழே போகிறதுக்கான சான்சஸ் ஜாஸ்தியாக இருக்குது. நம்பர் 1. நம்பர் 2, எல்லா வேர்ல்டு வார், இப்போ யுக்ரைன் வாரும் ரொம்ப அப்படி ஃப்ளாட்டனாக இருக்குது. அது வந்து பரபரப்பாக பேசப்படல. இந்தியா பாகிஸ்தானும் ஆப்ரேஷன் சிந்தூர் எல்லாமே ஓவர் இப்போதைக்கு. ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இப்போதைக்கு அந்த ஃபெட் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் தான் ரொம்ப கூர்ந்து கவனிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஃபெட் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் வந்து அங்கே இருக்கக்கூடிய இன்ஃப்ளேஷனை பொறுத்து, யூஎஸ்ல இன்ஃப்ளேஷன் வந்து இப்போது ஃபிகர்ஸ் அதிகமாகிடுச்சு அப்படின்னு சொன்னால் ஃபெட் வந்து இருக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸை இன்னும் அப்படியே ஹோல்ட் பண்ணுவாங்க. இன்ஃப்ளேஷன் குறைஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னால் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸை குறைச்சிருவாங்க. இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைவாயிடுச்சு அப்படின்னு சொன்னால் அது வந்து பாசிட்டிவ் ஃபார் கோல்டு. இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படியே ஹோல்ட் ஆச்சு அப்படின்னு சொன்னால் இட் இஸ் நாட் பாசிட்டிவ் ஃபார் கோல்டு, இட் இஸ் நெகட்டிவ் ஃபார் கோல்டு. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா கோல்டு வந்து எந்த இன்ட்ரெஸ்ட்டும் கொடுக்கறதில்ல. ஸோ இந்த காரணத்தினால இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைய ஆரம்பிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்ததுன்னா யூஎஸில் கோல்டோட ப்ரைஸு கீழே வரலாம். ஸோ நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணது போல் கோல்டில் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு 3-4 வழிகள் இருக்குது. ஸோ இந்த 3-4 வழிகளில் இப்போதைக்கு பாப்புலராக இருக்கக்கூடிய வழின்னு பார்த்தீங்கன்னா கோல்டு இடிஎஃப் மெத்தட் தான். ஃபிசிக்கல் ஜுவல்லரி எல்லாரும் வாங்குறாங்க, அது அவங்களுடைய தேவையை பொறுத்து. இப்போ ஒரு டிசைன் பிடிச்சிருக்கு, அந்த நகையை அன்றைக்கி வாங்கணும்னு நினைக்கிறாங்கன்னா அவங்க வாங்குறாங்க. இல்லை வந்து வீட்டில் தான் ஒரு மேரேஜ் அந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, அந்த மாதிரி ஒரு கோல்டு வாங்கணுன்ட்டு ஒரு தேவை இருக்குது அப்படின்னு சொன்னால் அதை போய் ஜுவல்லரியில் போயிட்டு இன்னி தேதிக்கு ஜுவல்லரியாக அவங்க வாங்கிக்கிறாங்க. ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக அவங்க கோல்டை பண்ணுறதுக்கான வழிகள் வந்து ஏற்கனவே சாவரின் கோல்டு பாண்ட் இருந்துச்சு. இன்றைக்கி புது இஷ்யூ சாவரின் கோல்டு பாண்டில் வரல. பழைய சாவரின் கோல்டு பாண்ட் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறதுல அவங்க வாங்கலாம். அப்படி இல்லைன்னா இன்றைக்கி ரொம்ப பாப்புலராக இருக்கக்கூடிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குன்னு பார்த்தீங்கன்னா கோல்டு இடிஎஃப் தான். அந்த கோல்டு இடிஎஃப்ல அவங்க இன்வெஸ்ட் பண்ணாங்கன்னா எல்லாமே சார்ஜஸ் குறைவு, இந்த உங்களுக்கு செய்கூலி சேதாரம் பிரச்சனை கிடையாது, ஜிஎஸ்டி பிரச்சனை கிடையாது. இடிஎஃப்ல அவங்க வாங்கலாம். சில பேர் கேட்குறாங்க, போன தடவை நம்ம வீடியோ போட்டிருந்த போதும் கேட்டிருந்தாங்க, ஃபிசிக்கல் கோல்டையும் இடிஎஃப்பையும் நம்ம கம்பேர் பண்ணும்பொழுது இடிஎஃப்ல நம்ம 3 வருஷம் கழிச்சு விட்ரா பண்ணும்போது டாக்ஸஸ் வருமே, ஃபிசிக்கல் கோல்டில் இல்லையே அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஃபிசிக்கல் கோல்டில் டாக்ஸ் இல்லைன்ட்டு யாருமே சொல்லலை. இப்போ இன்றைக்குமே நீங்கள் வந்து ஒரு கோல்டு ஜுவல்லரியில் போயிட்டு உங்களுடைய பழைய நகையை கொடுத்து நீங்கள் வேற ஒரு நகை வாங்குறீங்க அப்படின்னு சொன்னால் அதை வந்து ஃபார்ம் 26 ஏஎஸ்ல ஏற்றுறதுக்கான எல்லா சிஸ்டமும் அவங்க வந்து ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. பேன் நம்பர் வாங்கிட்டு தான் கொடுக்குறாங்க. அன்லெஸ் அந்த டிரான்சாக்ஷன் வந்து ஆஃப் தி ரெக்கார்ட் பண்ணலைன்னா ஒழிய இது எல்லா சேலும் கோல்டு நீங்கள் விற்கிறீங்கன்னா கூட அது வந்து உங்களுடைய டிரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரியில் ஏஎஸ்ல உங்களுக்கு ஐடிஆரில் இருக்கக்கூடிய ஏஎஸ்ல உங்களுக்கு ஆட் ஆயிரும். லாஸ்ட் வீடியோவில் நம்ம கம்பேரிசன் பிட்வீன் ETF அண்ட் ஃபிசிக்கல் கோல்டு சொல்லியிருந்தோம். இடிஎஃப்ல டாக்ஸஸ் இருக்குது, 3 வருஷம் கழிச்சு விற்றாங்கன்னா டாக்ஸஸ் இருக்குது. ஃபிசிக்கல் கோல்டில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. பட் அந்த மாதிரி கிடையாது. எந்த ஒரு அசெட்டாக இருந்தாலும் நீங்கள் வந்து அதை விற்கும்பொழுது டாக்ஸ் லைபிலிட்டி இருக்குது. நீங்கள் அதை வந்து ஆஃப் தி ரெக்கார்ட் பண்ணுறீங்க, ஆன் தி ரெக்கார்ட் பண்ணுறீங்களா அப்படிங்கிற ஒரு
சுச்சுவேஷனை பொறுத்து தான் உங்களுடைய டேக்ஸ் வந்து அது டிட்டர்மின் ஆகும். இப்போ இதே ஒரு 5-6 வருஷம் முன்னாடி பார்த்தீங்கன்னா கோல்டு நீங்கள் எங்கே வேணாலும் கொடுத்துட்டு நம்ம கேஷ் வாங்கிக்கலாங்கிற ஒரு சூழ்நிலை இருந்துச்சு. இன்றைக்கி நீங்கள் ஜுவல்லரியில் போனீங்கன்னா அது ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்குங்கிறத நீங்கள் எல்லாருமே கவனிக்கலாம். கோல்டு மட்டும் இல்லை, எந்த அசெட்டை நீங்கள் வாங்கி விற்கும் பொழுது அதுலேருந்து வரக்கூடிய ப்ராஃபிட்டுக்கு கேபிட்டல் கெயின்ஸ் இருக்குது. ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின், லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின், டிபெண்டிங் ஆன் த ஹோல்டிங் பீரியட். ஸோ இந்த ஃபிசிக்கல் கோல்டுக்கு கேபிட்டல் கெயினே கிடையாதுன்ட்டு எந்த விதமான ரூலும் கிடையாது. ஸோ கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குள்ளே உங்களுக்கு ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் உங்களுடைய டாக்ஸஸ் குறைக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கோல்டு ETF தான் பெஸ்ட் ஆப்ஷன். ஏன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு இனிஷியலாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும்பொழுது உங்களுக்கு மேக்கிங் சார்ஜ், செய்கூலி சேதாரம் கிடையாது, GST கிடையாது. ஃபிசிக்கல் கோல்டு தான் வாங்குவேன்னு சொல்லிட்டு பிடிவாதமாக இருக்கிறவங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நான் கால்குலேஷன் சொல்கிறேன். நீங்கள் இது கரெக்டாக இல்லையாங்கிறத நீங்கள் செக் பண்ணிக்கலாம். 8,700 rupees per gram நம்ம வச்சுக்கிட்டோம்னா ஒரு 10 கிராம் நகையை நீங்கள் வாங்குறீங்கன்னா கோல்டு காஸ்ட் மட்டும் 87,000 ரூபா. அதுக்கு 3% GST 2,610 ரூபா. மேக்கிங் சார்ஜ் 10% அப்படின்னு சொன்னால் அது ஒரு 8,700 ரூபா. ஸோ ஆக மொத்தம் 98,310 ரூபா 10 கிராம் ஆகுது. ஒரு வருஷம் கழிச்சு கோல்டு ப்ரைஸ் 10% ஏறி இருக்குன்னு வச்சுக்கோமே, நீங்கள் போய் அதை கடையில் அந்த கோல்டை கொடுக்குறீங்க அப்படின்னு சொன்னால் 8,700 10% இன்க்ரீஸு 95,700 ரூபா. நீங்கள் அந்த கோல்டை போய் விற்கும் பொழுது அதில் அழுக்கு சேதாரம்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு அமௌண்ட்டை குறைப்பாங்க. 95,000 ரூபா தான் கிடைக்கும். நீங்கள் இன்றைக்கி வாங்கின 98,000 ரூபாய்க்கு உள்ள கோல்டு ஒரு வருஷம் கழிச்சு 10% ஏறி இருந்தாலும் ஃபிசிக்கல் கோல்டை போய் நீங்கள் செல் பண்ணும் பொழுது உங்களுக்கு 95,000 ரூபா தான் கையில் கிடைக்கிது. இப்போ இதே நீங்கள் வந்து ஒரு 10 வருஷம் கழிச்சு உங்கள் வீட்டில் வந்து ஒரு மேரேஜுக்கு கோல்டு தேவைப்படுது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் நார்மலாக வந்து ஒரு 5,000 ரூபா ஒரு மாதம் ஒரு கோல்டு திட்டத்தில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஆரம்பிப்பீங்க. ஸோ உங்களுக்கு 10 வருஷம் கழிச்சு தான் கோல்டோட தேவை இருக்குது அப்படிங்கும் பொழுது நீங்கள் மாதம் ஒரு 5,000 ரூபா கோல்டு சீட்டு போடுறதுக்கு பதிலாக இதே நீங்கள் வந்து ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் ஒரு ஸ்மால் கேப்போ ஒரு மிட் கேப் ஃபண்ட்லையோ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா அதில் என்ன அமௌண்ட் உங்களுக்கு வருங்கிற ஒரு கால்குலேஷன்ஸை நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ இதே நீங்கள் ஒரு 10 வருஷம் முன்னாடி மாதம் ஒரு 5,000 ரூபா கோல்டு ETFல ஒரு SIP நீங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருந்தீங்கன்னா லாஸ்ட் 10 வருஷத்தில் நீங்கள் மொத்தமாக 6 லட்ச ரூபா நீங்கள் கட்டியிருப்பீங்க. இன்னி தேதியில் உங்களுடைய ஃபண்டு வேல்யூங்கிறது கிட்டத்தட்ட 13,02,000 ரூபா இருக்குது. ஸோ இதே 5,000 SIPயை நீங்கள் வந்து ஒரு அக்ரெசிவ் மிட் கேப் ஃபண்டில் நீங்கள் போட்டிருந்தீங்கன்னா இதே 6 லட்ச ரூபா நீங்கள் கட்டியிருப்பீங்க. உங்களுடைய கரண்ட் ஃபண்ட் வேல்யூ கிட்டத்தட்ட 17.5 லட்ச ரூபா இருக்கும். ஒரு ஸ்மால் கேப்பில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா 10 வருஷத்துக்கு நீங்கள் 6 லட்ச ரூபா கட்டியிருப்பீங்க. கிட்டத்தட்ட 20,50,000 ரூபா உங்களுடைய ஃபண்ட் வேல்யூ இருந்திருக்கு. இப்போ ஏன் அக்ரெசிவ் மிட் கேப், ஏன் அக்ரெசிவ் ஸ்மால் கேப்னு கேள்வி கேட்டிங்கன்னா 10 வருஷங்கிறது லாங் பீரியட். ஸோ லாங் பீரியடில் ஈக்விட்டியில் இருக்கிறதுலேயே அக்ரெசிவான ஸ்மால் அண்ட் மிட் கேப் செக்மெண்ட்ஸில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்குங்கிறதுனால இந்த 2 கம்பேரிசனை நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ ஒரு 5,000 ரூபா கோல்டு SIPயில் பார்த்தீங்கன்னா 13 லட்ச ரூபா கிடைக்குது. மிட் கேப்பில் 17.5 லட்ச ரூபா, ஸ்மால் கேப்பில் 20 லட்ச ரூபா. ஸோ மிட் கேப்பில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா கோல்டுலேருந்து வந்த ரிட்டர்னை விட கிட்டத்தட்ட 4-4.5 லட்ச ரூபா உங்களுக்கு அதிகமாக கிடச்சிருக்கும். இதே நீங்கள் ஸ்மால் கேப்பில் பண்ணியிருந்தீங்கன்னா 7-7.5 லட்ச ரூபா உங்களுக்கு அதிகமாக கிடச்சிருக்கும். இதை எதுக்காக சொல்கிறோன்னா, நீங்கள் கோல்டு 10 வருஷம் கழிச்சு தான் உங்களுக்கு தேவை இருக்குது, இப்போதைக்கு தேவையில்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கோல்டு ETFலேயே நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாமல் ஒரு ஸ்மால் அண்ட் மிட் கேப் ஸ்கீமில் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு அதுலேருந்து 10 வருஷம் கழித்து வரக்கூடிய பணத்தை வச்சு நீங்கள் அதிகமான கோல்டை எப்போ நீங்கள் வாங்க போகிறீங்களோ அந்த சமயத்தில் உங்களால் வாங்கிக்க முடியும். இப்போ நான் கொடுத்த கேல்குலேஷன்ஸ் படி பார்த்தீங்கன்னா நீங்கள் கோல்டுக்கு பதிலாக ஒரு ஸ்மால் கேப் ஸ்கீமில் போயிருந்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 7-7.5 லட்ச ரூபாய்க்கு அதிகமான கோல்டே உங்களால் வாங்கியிருக்க முடியும். ஸோ ஒரு 10 வருஷ பீரியடுங்கிறது நல்ல ஒரு ரீசனபிள் பீரியட் டு கம்பேர் கோல்டு ரிட்டர்ன்ஸ் அண்ட் அதர் அசெட் கிளாஸ் ரிட்டர்ன்ஸ். ஸோ நீங்கள் ஸ்மார்ட்டாக நீங்கள் வந்து அதிகமான கோல்டு நீங்கள் வாங்கணும், உங்களுடைய தேவை ஒரு 10 வருஷம் 7 வருஷம் இங்கேருந்து தள்ளி இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதை இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி மூலமாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு அதிகமான கோல்டை அந்த பீரியட் முடிவில் உங்களால் அக்வயர் பண்ண முடியும். நன்றி அண்ட் ஹாப்பி இன்வெஸ்டிங்.